திரையுலகத்தில் நான் பார்த்து வியந்த மனிதர், இது மனிதர் அப்படிங்கிறத விட மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை விட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. பின்னணி குரல் கலைஞராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய காலத்தில் இருந்தே நான் பல பேரை பார்த்து வியந்திருக்கேன். தீனரட்சகன் அப்படின்னு ஒரு பின்னணி குரல் கலைஞர் இருந்தார். நான் டேடி சாமின்னு கூப்பிடுவேன், அவங்கள இப்போ இல்லை. அவங்க ஞாபக சக்தி, அப்படி ஒரு ஞாபக சக்தி. ஒரு 2 பக்கம் வசனம் கொடுத்தா கூட அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை பேசாமல் அப்படி பார்ப்பாங்க, டைலாக்கு சவுண்ட் கட்டும்பாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு திரும்பி நடந்துக்கிட்டே பேசுனாங்கன்னா கூட அந்த லிப்பு கரெக்டாக சிங்க் ஆகும். அவங்கள பார்த்து நான் வியந்திருக்கேன். அண்ணா, கமல் அண்ணா அவர்களை பார்த்து நான் வியந்திருக்கேன். ரஜினி அண்ணா அவர்களை பார்த்து வியந்திருக்கேன். விஜயகாந்த் அண்ணா, சத்யராஜ் அண்ணா, எல்லாரையும் பார்த்து நான் வியந்திருக்கேன். இதில் யாரை ஒருத்தரை பார்த்து வியந்தோம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன், இன்னும் வியந்து கொண்டு தான் இருக்கிறேன்.